शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. कथं प्रतिष्ठाप्य कथं विमोक्षः को असौ अनात्मा परमः कः आत्मा तयोः विवेकः அப்படின்னு 7 கேள்வி கேட்டாங்க. அதுல முதல்ல அவர் என்ன கோ असौ அனாத்மான்ற கேள்விக்கு உத்தாரமா வந்து சொன்னா ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது வருவோ அதுதான் இதெல்லாம் அனாத்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரமஹா கஹா ஆத்மா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்தார். பரமஹா கஹா ஆத்மா அப்படிங்கிற கேள்வி 124வது ஸ்லோகத்துல 136வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு இருக்கும். அதுல நேச்சர் ஆஃப் ஆத்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த உபனிஷத்துல பிரயோகம் பண்ண அதே வார்த்தைகளை வச்சுட்டு அவர் இந்திய பகவத்கீதையும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். ஏஷோந்தராத்மா புருஷ புராணः நிரந்தர அகண்ட சுகானுபூதிः ததைஸ்வரூப பிரதிபோதமாத்ரः ஏனேஷிகா வாசவச்சரந்தி. ஏஷः அந்தராத்மா, ஏஷः அந்தராத்மா, இவர்தான் அந்த அந்தராத்மா அப்படிங்கிறார். அந்தராத்மா அப்படின்னாக்க அங்க என்ன வருதுன்னா அந்தராத்மான உள்ள, அந்தரம் அப்படின்னா உள்ள, அந்தராத்மான உள்ள, உள்ள வெளியே எல்லாம் ஆத்மா வந்து சரியா வராது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்து இல்லாத ஆத்மானாக்க உள்ள இருக்காங்க எசன்ஸாக இருக்கிறாருன்ற அர்த்தத்துல அந்தராத்மான். அது வந்து வேற விளையாட்டுல அந்த மாதிரி பிரயோகம் எல்லாம் இருக்கு. பராஞ்சிகாணி எதகு அஸ்மா பரான் பஷ்யத்தின்னா அந்தராத்மன் அப்படின்னு அந்தராத்மான் இருக்கு. புருஷ புராணா அப்படின்னாரு. புருஷா அதுவும் ஜாயதே வியதே ந ஜாயதே வியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா நராஜ் பபுவ நித்திய சாஸ்வதோயம் புராணா அந்நியதே அந்நியமானே சரீரே அப்படின்னு அந்த கீதா ஸ்லோகத்திலையும் கட்டாபுரித ஸ்லோகத்திலையும் புருஷா புராணா அப்படின்னு அந்த பதங்கள்லாம் யூஸ் ஆயிருக்கு. அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டார். ஏஷா அந்தராத்மா இன்னர் எசன்ஸா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா. புருஷா அப்படின்னாக்க புரி சயனா புருஷா, இந்த குலத்திலையும் அவர் பிரதிபலிக்கிறதுனால அவர் புருஷா. புராணா அவர் வந்து ரொம்ப நாளா இருந்திருக்கார், ஆனா இப்போ இருந்துருக்காரு. கண்டிப்பா ரொம்ப நாளா கொஞ்சம் ஓல்டா இருப்பாருன்னா இல்ல புறாயே வேணாம், எதுக்கு முன்னாடி இருக்குதோ அதுவே இப்போ புதுசாகவும் இருக்கும். அதுதான் புராணத்தினுடைய டெபினிஷன். புராணம் அப்ப எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காரு. புராணா நிரந்தர அகண்ட சுகானுபூதி. நிரந்தரம் அப்படின்னா கேப் இல்லாம எப்பொழுதுமே அவர் இல்லாத இடமே கிடையாது, இல்லாத டைமே கிடையாதுன்ற அர்த்தத்துல டைம் கான்செப்ட் அடிக்கிறதுக்காக சொல்லிட்ட. நிரந்தரா அப்படின்னா அவர் இல்லாத நேரத்தே கிடையாது, அவர் எப்பொழுதும் எங்கே இருந்திருந்தார். நிரந்தரா. அகண்ட அப்படின்னாக்க கட்டம்னா விட்டு விட்டு போகுது, அது தடை இல்லாமல் அவர் இருந்திருக்கிறார். அவர் ஏதோ கொஞ்ச நேரத்துல இருப்பார், அப்புறம் திரும்பி மறைஞ்சு போய் திரும்பி வருவார், அப்படி கிடையாது. அகண்டமா இருக்கார். எப்படி இருக்காருன்னா சுகானுபூதியாக இருக்கார். அப்படின்னாக்க இந்த நிரந்தர அகண்ட சுகானுபூதிக்கு நினைச்சுக்கலாம். நிரந்தர சுகம், அகண்ட சுகம். அவர் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருந்திருக்காருன்றத டைம் கான்செப்ட். அதே மாதிரி அகண்டமா இருந்திருக்காருனாக்க ஸ்பேஸ்னால தடை இல்லாம ஸ்பேஸையே தாண்டி இருக்கார். டைம் ஸ்பேஸ் இந்த கான்செப்டை தாண்டி இருக்கக்கூடியவர் யாரோ அவர் ஆத்மா. நிரந்தர சுகம், அகண்ட சுகம். அவரை நிரந்தர அனுபூதி, அவரை எப்பொழுதும் அனுபவிச்சுட்டே இருக்கோம். நம்ம எப்போதும் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பார். எப்போதுமே இது நெவர் பிகம் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டாங்க நிரந்தர சுகம் சொல்ல முடியாது இல்லையா? பரிகல்பக சமாதின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா விதிகல்பக சமாதியா இருக்கும்போது ஐடியா இருக்காரு. அப்படிதான் அப்படின்னா எனக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு டைம்ல எடுத்துருக்காருனாக்கா அதுவும் டைம்னால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அப்படி அவர் நிரந்தர அனுபூதி, அவர் எப்பொழுதுமே ஐ ஐ ஐ அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அகண்ட அனுபூதி, கந்து தடை இல்லாத ஒரு கான்சியஸ்னஸா இருக்காரு. எப்பொழுதுமே எங்கும் வரவேற்றார்.
தங்கு தடையே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். நிரந்தர அகண்ட சுகானுபூதி. இப்போ இந்த தங்கு தடை இல்லாத சுகம் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு தெரிஞ்ச சுகம் இல்லை அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச சுகம் எல்லாம் அபூர்வ சுகங்கள் தான் நமக்கு தெரியும். அதெல்லாம் போகும். அது ஒரு நாள் வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் போகும், கொஞ்ச இடத்துல இருக்கும். ஒரு கோயிலுக்கு போனா நமக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டானா அது போயிடும். இப்படி தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுகத்தை தான் நம்ம அறிந்திருக்கோம். இந்த கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய அந்த சுகம் இல்லாதவராக அவர் சொல்றதுக்காக பூர்ணமாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் இருக்கிறார். நான் 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 என்று சொல்வதற்காக அகண்ட சுக அனுபூதி அப்படின்னு சொன்னாரு. இந்த ஆனந்தங்கள்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால வரக்கூடிய ஆனந்தங்கள். இதெல்லாம் இப்ப எக்ஸ்பீரியன்ஸரா இருக்காரு. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸரா இருக்கிறவர் அவர் ஏதாவது போச்சுன்னா அது போகிறது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னொரு இப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸருக்கு பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனந்த தோஷம் அவரை கட்டுப்படுத்துறதுக்காக அவர் அனுபூதியாகவே இருக்கார். அவர் ஒரு நாளும் அனுபவிக்கப்பட்டவராக ஆக மாட்டார். அனுபவிக்கப்பட்டவராக ஆயிட்டாருனாக்க அவருக்கு லிமிட்டட் ஆயிடுவார். அதனால அந்த அனுபவமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்ன்றதுனால சுகானுபூதி அப்படின்னா பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படின்னு. பர்மனண்டா இருக்கக்கூடிய ஆனந்தம் என்னன்றது நம்மளால நம்ம மனசுக்கு எட்டவே எட்டாது. பர்மனண்டா நம்ம மனசுல ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம். பர்மனண்டா இருக்குன்னாக்க ரொம்ப நாளா இந்த கலருக்கு ரொம்ப நாளா ஆகாசம் இருக்கு. இந்த பர்மனன்ட் இதுவும் கலையத்துல போகும். அதுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு பர்மனன்சி ஒண்ணு இருக்கு. அதுதான் நிரந்தரமா இருக்கிறது, அகண்டமாக இருக்கக்கூடியது. அதுதான் நிரந்தர அகண்ட சுகானுபூதி. அவர் சதா ஏகரூபா அப்படின்னா அவர் ஒரே ரூபமாகத்தான் எப்பொழுதும் இருந்திருக்கார். எப்பொழுதும் ஒரே ரூபமாக தான் இருக்காங்க. சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். அவர் எப்படி சொல்லி சொல்றதுன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோகே தனிஜிதம் குஹாயா. அந்த சத்தியமாக இருந்து கொண்டிருக்காங்க. எப்பொழுதுமே அதுக்கு அழிவு. 3 காலத்திலையும் அவர் இல்லாததே இல்லை. எதாவது அபாதியம் தப்பு 3 காலத்திலையும் இருக்கார். அவர் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ன்றது கிடையாது. அவர் எல்லா பொருளையும் இருத்தலாக இருந்து கொண்டிருக்கிறார். இது இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு இருத்தலோட இருந்திருக்காரு. அந்த இருத்தலா இருந்தது, காட்சியத்தா இருந்திருக்காரு. அதே மாதிரி அனந்தமாக இருந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க ஒரு ரூபமா இருந்தாலும் அனந்தமா இருக்க முடியும். வேற வேற ரூபமா இருந்தா அங்க இருக்க முடியும். அதே சொல்றதுக்காக அனந்தமா இருக்காருக்காக ஏக ரூபா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன நிர்விகாரமாக இருந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா சுத்தியெல்லாம் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவோம். காமையக பகுத்தியாம் அப்படின்னு சொல்றது. அவர் நினைச்ச அவரே எல்லாருமாக ஆனார் அப்படின்னு திருப்பி கொண்டது. அப்படின்னா என்ன சொன்னாக்க நம்ம புரியறதுக்காக சொல்றது அவர் அகண்டமாக இருக்கார், நிர்விகாரமானதா இருக்கார். அவருக்கு எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாது. ஆனால ஆக்டோ டிவைடட் மாதிரி அவர் உண்மையிலேயே அன்டிவைடட் ரூபம் தான் அவர் அப்படின்னு சொல்லணும் அவருக்கு. அதனால ஏகரூபமாக இருந்தால்தான் அந்த விஷயம் சிந்திக்கணும்ன்றதுனால அதான் ஏகரூபா. அது மாத்திரம் இல்ல, நிர்விகாரமாக இருக்கிறதுனால அவர் ஒரே ரூபமாகத்தான் இருக்கார். அப்புறம் பிரதிபோத மாத்திரா. இந்த மாத்திர சப்தம் நீயதே இது மாத்திரா. மாத்திரானா அது தெரிய நன்றாக அது தெரியுது. எப்படி தெரியுதுன்னா பிரதிபோதம் ஒரு ஒரு போதத்திலையும் தெரியுது. எப்படி ஒரு ஒரு போதத்துக்கு தெரிஞ்சா நம்மளுடைய ஒரு காட்சியே தெரியுது. கண்ணு பார்த்துனாக்க எப்படி எக்ஸாம்பிள் சொன்னாக்க இப்போ நம்ம வேவ்னு பார்க்கிறோம், இல்ல அலைகளை பார்க்கிறோம், நுரைய பார்க்கிறோம், கிணற பார்க்கிறோம், ஏரியை பார்க்கிறோம், டேங்க பார்க்கிறோம், குளத்தை பார்க்கிறோம். ஆனா எல்லாம் வேற வேற நம்ம சொன்ன வார்த்தைகள் எல்லாம். ஆனா நம்ம எல்லாருடைய மனதிலும் என்ன வந்து வாட்டம். அதுதான் அந்த சத்தியம் இல்லையா? பாக்கி எல்லாம் நம்ம எல்லாம் மீடியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல இருக்கு. ஆனா என்ன சத்தியம் என்ன இருக்குன்னாக்க அதுல இருக்கிறது வாட்டம் ஒண்ணுதான். இந்த கையை காமிக்கிறாங்க, கையெல்லாம் பார்த்தோம்னா கையையும் பிங்கரையும் ரேகையும் பார்க்கறோம். தவிர இது பின்னாடி இருக்கிற லைட், இங்க இருக்கிற லைட் இருக்கு, அந்த லைட்டை யாருமே பார்க்கவே இல்லை. அது என்ன ஆச்சு, இதை பார்க்கும் போது அந்த லைட்டை பார்க்கும்போது போனோம். எல்லாரும் என்ன பண்ணோம், இதுவா இருக்கக்கூடிய ஞானியா இருக்கிறவர்கள் எதை பாக்குறாங்கன்னா அதுல இருந்து ஒரு லைட்டை தான் பாக்குறாங்க. இந்த கை இல்லைன்னா கூட இந்த இடத்துக்குள்ள நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த லைட் இருக்கு, ஆகாசம் இருக்கு. அப்படி இந்த ஒரு பிரதிபோதத்தை நம்மளுடைய ஒரு அறிவுக்கு பின்னாடி அந்த காட்சி இருந்துட்டேதான். பிரதிபோதம் மதம் அமிர்தே அப்படின்னு சேனோபனிஷத்துல சொல்லியிருக்கு. ஒரு காட்சிக்கு அந்த காட்சிக்கு நடுவிலையும் அவர் இருந்துட்டார். அவர் இல்லாத இடமே கிடையாது. பிரதிபோதம் போதும் சரி, ஒவ்வொரு அறிவிலையும் எப்படி அறிவு
நம்ம போகக்கூடிய அந்த படக்கானம் கடக்கானம் இதை பார்த்தா மஞ்ச பார்த்தா இங்க பார்த்தா இங்க பார்த்தா இதெல்லாம் மாறிட்டே இருந்தா கூட அந்த நாட்டுக்கு எல்லாத்துலயும் இருந்துட்டே இருக்காரு. ஆனா அவரோட மறந்து போயிட்டான். ஃபேனை பாக்குறோம், லைட்டை பாக்குறோம், சுவிட்சை பாக்குறோம், ஆனா எலக்ட்ரிசிட்டியை மறந்துட்டோம் நம்ம. அந்த மாதிரி அவர் எல்லாத்துலயும் அவர் இல்லாம இதெல்லாம் நடக்கிறது பிரதிபோத மாற்றலாம். ஏன ஈஷிதா அவரால் அவருடைய தூண்டுதல்னாலதான், தூண்டுதல்னா இந்த இடத்துல பிளஸிங் இருக்கலாம். அவருடைய அனுகிரகத்தினாலதான் வாக்கு சபகா வாக்குனாலே நம்மளுடைய பேசத்தோ வாகேந்திரியமோ கர்மேந்திரியங்களோ ஞானேந்திரியங்களோ அது உபலட்சணமா சொல்றாரு. அசவகா அப்படின்னாக்க வாக்க அசவச்ச வாகசவகா. வாக்கு அசமானாக்க கொஞ்சம் பிராணங்கள் இதெல்லாம் கரண்டி அவர் இங்க இருக்கிறதுனால அவருடைய பிரசன்ஸ்னாலதான் இதெல்லாம் ஓடுறது. அவர் இல்லைன்னாக்க இது எல்லாமே கட்டு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு நுகராது, நாக்கு சுவைக்காது, கை நீளாது. இதெல்லாம் எப்படி கொண்டதுன்னா அவர் இருக்கிறதுனா அவருடைய பிரசன்ஸ்னாலதான் இதெல்லாம் நடக்குது. இதுதான் ஆத்மாவுடைய சொரூபம். ஏஷா அந்தராத்மா புருஷா புராணா நிரந்தர அகண்ட சுகானுபூதி சதா ஏகரூபா பிரதிபோத மாத்திரா ஏன புருஷனால் அவரால்தான் இதெல்லாம் அவருடைய பிரதினாலதான் இதெல்லாம் கண்டு பார்க்கறது. காது மூக்கத்தை அந்த பரமாத்மா இல்லைன்னா கண்டு பார்க்காது, காது கேட்காது. நான் சாப்பிடும் போது என்னுடைய கை எனக்கு ஏற்ற மாதிரி வராது, நான் சாப்பிடக்கூடிய பொருள் எனக்குள்ள போகாது. இதெல்லாம் யோசிக்கிறதே நம்ம வாட்டி நான் சாப்பிட்டேன்னு சொல்லிடுறோம். அவருடைய தயவு இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா? என்னுடைய கை அது கேட்ட மாதிரி போகுமா? என்னுடைய வாய் உள்ள இருக்குமா? எல்லாருக்கும் பின்னாடி ஒரு செயலுக்கும் பின்னாடி அவர்தான் இருந்து என்னுடைய வாக்கையும் என்னுடைய இந்திரியங்களையும் என்னுடைய பிராணனையும் ஏற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னார். ஏகோந்தராத்மா புருஷ புராணா நிரந்தரா கண்ட சுகானுபூதி அதே ரூபா பிரதிமோத மாத்தா ஏனேஷிதா வாகசவச்சரந்தி வாக்கிய அசவச்சாசவஹான வாக்கு பிராணம் உதவிகள்லாம் கரண்டி இதெல்லாம் தெரிகிறது, இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா கரண்டினா இயங்கிடுகிறது அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் இயங்கிடுகிறதுனா காரணம் அவருடைய பிள்ளைங்கனாலதான், அவர் உள்ள இருக்கிறதுனாலதான். அத்தைவ சத்வா அந்த ஸ்லோகம் 132வது ஸ்லோகம். அத்தைவ சத்வாத்மனிதி குஹாயாம் அவ்யாகாச குஷத்பிரகாசः ஆகாச உச்சைரவிபுச்சைரவிவத் பிரகாசதே ஸ்வதேஜசா விஸ்வமிதம் பிரகாசயன். அத்தைவ இங்கேயே அத்தைவ இந்த உடலே அவர் தெரிகிறார். அத்தைவ அவர் எப்படி அத்தைவ பிரகாசத்தை அத்தைவ பிரகாசத்தை இங்கேயே இந்த உடலே அவர் பிரகாசிச்சிருக்கிறார். இப்படி தி குஹாயம், தி அப்படின்னா புத்தி, புத்தி குஹாயம் அவர் எப்படி சத்யம் ஞானயோகே நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்தே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி அப்படின்னு சொல்றது. தி குஹாயாம் இந்த குஹை அப்படின்னாக்க இருட்டான ஒரு இடம். இங்க என்ன இருக்கு நம்மளுடைய இருக்குன்னா அந்த அஷ்டிய இருக்கிறத அவர் நோட் பண்ணதில்லை. நான் பாக்குறேன், நான் கேட்கிறேன், அந்த இருட்டுல அவர் தெரியாம நம்ம எதையோ நான் புரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த இருட்டா இருக்கக்கூடிய அந்த புத்தி குகையெல்லாம் அவரை அவருடைய இருபத்தினாலதான் என்னுடைய தொழிலாள திங்க் பண்றது, என்னுடைய புத்தியானது டிசிஷன் எடுக்கிறது. ஆனா அவரை நம்ம மறந்துடலாம். எப்படி இந்த கையில இருக்கிற லைட்டை விட்டுட்டு அந்த கையை மட்டும் நம்ம பார்த்தோமோ அப்படி மனதில் இருக்கக்கூடிய அந்த புத்தியை மட்டும் நம்ம பார்த்தோமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கல. அந்த ஆத்மாவை தான் பார்க்க வேண்டிய அவர் அதை இங்கேயே அவர் பிரகாசிச்சுட்டு தான் இருக்காரு. எப்போதும் நாம தான் அதை நோட் பண்ணல, அவர் பிரகாசித்து கொண்டிருக்காரு. தி குஹாயாம் இது புதவிஷம் பூடமம் பிரவிஷம் குஹாஜிதம் ரஹ்வரேஷ்டம் புராணம் அத்தியாத்ம யோகா தர்ஷனேன தேவம் மத்வாதீரோ அக்ஷோகௌ ஜஹாதி அப்படின்னு தகவல் அந்த ஆத்மா வந்து துர்தர்ஷம் ரொம்ப அழிவுக்கு ரொம்ப கஷ்டம். துர்தர்ஷம் அவரை தர்ஷனம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். துர்கானாக்க ரொம்ப அடையக்கூடியது ரொம்ப கஷ்டம். துர்தர்ஷம் அவர் பூரமா இருக்கார். சீக்கிரம் சொல்லுவா பார்க்க முடியாது. அவர் இங்கதான் இருக்கார். ஆனா அவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு தனி ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் வரணும், அதுக்கு வேதாந்தத்தை படிச்சிருக்கணும். அப்படி இருக்காரு அதை பார்க்க போனா எல்லா நாளையும் அதை பார்க்க முடியறது இல்லை. அதனால ரொம்ப தூரமா இருக்காரு, மறைஞ்சு இருக்காரு. அவர் அந்த மாதிரி உள்ள இருக்காரு. அனுப்புற விஷயம் அவர் வந்து உள்ள பூந்து இருக்காரு.
பிரம்மரேஷ்டம்னு சொல்லுவா. கூடம் அனுப்பிரவித்தோம். ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமாகவும் ரொம்ப கட்டலாகவும் அவர் இருக்கார். குஹாதிகம் புத்தியில் எப்பொழுதும் இந்த குகையிலே இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார். சர்வரேஷ்டம் ஆரிய காரண சங்காரத்துக்குள்ள அவர் இருக்கார். இந்த சரீரத்துக்குள்ள இந்த வஞ்சீகரணத்தினால ஏற்பட்ட இந்த உலகத்திலேயே இருந்திருக்கார். இந்த வஞ்சீகரணத்தினால ஏற்பட்ட இந்த சரீரத்திலே இருக்கார். இங்கே இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே இருக்கார், எங்கும் இருக்கார். ஆனா ரொம்ப புரிய இருக்கார். சர்வரேஷ்டமா இருக்கார் அவர். அப்படி இருக்கிறவர் அதுல குஹாதிகம் அப்படின்னு இந்த உண்மைக்கு சொல்லியிருக்கு. அதை எடுத்து இவர் சொல்ற ஸ்ரீ குஹாயாம் யோவே நிஜிதம் குஹாயாம் அப்படின்னு இருக்கிற இந்த கட்டம் தைத்திரிய உபநிஷத்துல சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இதுதான் சொல்லியிருக்கு. இந்த ஆத்மாவானது இது ஜீ குகையில் இருக்கிறார். அது முதல்ல இல்ல. இப்போ அத்தியாகிருதம் நம்ம காரண சரீரம் பார்க்கும்போது பார்த்தோம். அத்தியாகிருதம்னா எனக்கு வியாகிருதம் தெரியாது இருக்கும். அப்படின்னா சூட்சமாக தூங்கிட்டு இருந்தார். அதனாலதான் உயிரோட விவாதம் தெரியுது. அப்போ தூங்கும் போது எந்த குணங்களும் வேலை செய்யல, எந்த மனசும் வேலை செய்யல, எந்த கைகாலாம் வேலை செய்யாம தூங்கிட்டு இருந்தாருன்னா அவர் அத்தியாகிருதமாக இருந்தார். ஏன்னா அடுத்த நாள் கண்டால வந்துட்டு அதனால என்ன ஆச்சு, அப்போ வேட்டமா ஆயிட்டார், வியாகிருதமா ஆயிட்டார், வியாகரணம் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி அத்தியாகிருதமாக இருந்தார் அப்படின்னு சொல்றது. அத்தியாகிருத ஆகாரம் சொன்னா காரண சரீரம். இந்த காரண சரீரத்துக்கு பின்னாடியும் அவர் தான் இருந்து கொண்டு இருந்தார். உஷத் பிரகாஷா அல்லது உரு பிரகாஷா போலாம். உரு பிரகாஷா உருன்னா நல்ல ரொம்ப இன்டென்ஸா அப்படின்னு அர்த்தம். வெறி அப்படின்னா நீ யாரோ தமிழ் வரியில நீ யாரு உஷத் பிரகாஷான ரொம்ப வெரி பிரைட். அவர் ரொம்ப பிரைட்டா இருக்காரு. ஆனா எப்படி தெரியும் எங்க இருக்காருன்னா தத்துவ ஆத்மனி. நம்மளுடைய தத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய ஆத்மாவோட இருக்கக்கூடிய அந்த வேதாந்தத்தை யார் அபியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரோ அவருக்கு முதலாம் தெரிய மாதிரி இருக்கா. மற்ற பேர் தான் அந்த ஆத்மாவை எங்கேயோ தேடிட்டு இருக்காங்க, கோவிலையும் வெளியிலையும் தேடிட்டு இருக்காங்க. சுவாமி இங்க இருக்கார். இப்ப இந்த ஒருத்தர் தான் இங்க இருக்காரு. எங்க அவாவாளுடைய ஆத்மா இருக்கு எப்படி இருக்குன்னா தத்துவ ஆத்மாவில இருக்கு. அந்த தத்துவத்தோட கூடினதான் அந்த ஆத்மாவில் அவர் இருக்கிறார். அத்தனைவ இந்த உலகிலேயே தத்துவ ஆத்மனி தி குஹாயா. நான் தூங்கும் போது அத்தியாகிருத சரீரமாகவும் குரு பிரகாசமாக பெரிய பிரகாசிகராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். திரைவ தத்வாத்மனி தி குஹாயாம் அத்தியாகிருத ஆகாஷ உஷத் பிரகாஷா குரு பிரகாஷா ஆகாஷே உச்சை ரவிவது அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இது எப்படின்னாக்க எப்படி இந்த கையாளத்தை பார்க்கும்போது லைட்டை நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி அவர் எப்படி இருக்காருன்னா ஆகாசத்துல இந்த ஆகாசத்துல வெளிச்சமா இருந்திருக்காரு. ரவி வந்து பெரிய ஆகாசத்துல இவர் வந்தார். ரவி பிரகாசமே அப்படின்னாக்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிப்போம், பிரகாசம் ஒரு செயல்தான ஒரு ஆக்ஷனான ஒரு வெர்புன்னு புரிஞ்சுக்கோம். இந்த வெர்புன்னு புரிஞ்சுக்க கூடாது. நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா அவர் வந்து சூரியன் வந்தார், சூரியன் தான் எல்லாத்தையும் இலுமினேட் பண்றாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இதுதான் அவர் ஏதோ ஒரு செயலை செய்யற மாதிரி இருக்கு. ஆனா அவர் எந்த செய்தி அவர் இருக்கார், அதுல இதெல்லாம் பைத்தியம் தெரியும். அவர் ஒண்ணு இதெல்லாம் ஒதுக்கணும், அவர் வந்தாலே இதெல்லாம் பிரகாசிக்கிறது. அதே மாதிரி அவருக்கு இருந்தாலே கட்ட வேலை செய்து காது வச்சு அவர் வந்து தூங்குறாருனாக்கா அவர் வேலை செய்யலாம் அர்த்தத்துல இல்ல. அப்படின்னு எப்படி ஆகாசத்துல ரவி இருக்கோ அப்படி இந்த ஆகாசத்துல சூரியனான அவர் வந்தாருமே ஆனால் அவர் வந்து அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா உண்மையிலே என்னுடைய அர்த்தத்துல அவர் அதனால ஒரு உபச்சார பிரயோகமா பண்றான். அதே மாதிரி இந்த ஆத்மாவானது ஆகாசத்துல இருக்க உச்சத்துல இருக்கக்கூடிய ரவி மாதிரி எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கார். என்னுடைய ஜீவியை என்று பிரகாசித்துக் கொண்டிருக்கார். அதனால இதெல்லாம் வேலை செய்துட்டே இருக்கு. அத்தனைவ தத்துவாத்மனி ஒரு கண்டிஷன் கொடுத்தார். தி குஹாயாம் இன்னொரு கண்டிஷன். அத்தியாகிருத ஆகாசத்திலேயும் குரு பிரகாசமாக ரொம்ப பிரைட்டாகவும் இருந்து கொண்டு பிரகாசத்தே. எப்படி பிரகாசத்தே? ஆகாசத்துல ரவி எப்படி இருக்காரோ ஆகாசத்துல இருக்கக்கூடிய சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதுனால எல்லாமே பிரகாசத்தை அடைந்து எல்லாம் கண்ணுக்கு தெரியறதா ஆகிறாரோ அதே மாதிரி இது இங்க உள்ள இருக்கிறதுனால எப்படி கண்ணை பார்க்கறது, கால் சேர்க்கிறது, மூக்கு முகர்றது, நாக்கு துவைக்கிறது, உணவு பக்கத்தை உணர்கிறது. இப்படி எல்லா காரியத்தையும் அவருடைய பிரசன்சனால பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதுவும் பண்றாருன்னு அளவுக்கு எடுத்து வர முடியாது. அவருக்கு ஒன்றும் செயல்லாம் கிடையாது. ஆனா அவருடைய பிரசன்ஸ்ல இதெல்லாம் நடக்கிறது. எதனால? அது தெரியாது. ஸ்வ தேஜஸா அவருடைய தேஜஸ்னாலதான், தன்னுடைய தேஜஸா அவருடைய தேஜஸ், அவருடைய தேஜஸ்னாலதான் என்னுடைய கண்ணு பார்க்கணும். அவருக்கு எனக்கு என் கண்ணு தேஜஸ் எப்படி வரும்? தன்னுடைய நான் எப்படி பார்ப்பேன்? அவருடைய தேஜஸ் தேஜஸா அவர் என்ன மட்டும் பிரகாசிச்சா பரவாயில்ல, விஸ்வமிதம் பிரகாசம்.
எல்லா உலகத்தையும் அவர்தான் பிரகாசிக்கிறார். நான் இங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எங்கேயும் அவர்தான் பிரகாசிக்கிறார். எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது எதுவோ அதுதான் ஆத்மான்னு கிளியரா சொன்னார். அத்தை வல்லத்வாத்மனிதி குஹாயாம் அவ்யாக்ரத ஆகாசமுரு பிரகாஷா ஆகாசமுச்சைர்வஜிவத் பிரகாசதே ஸ்வரேஜதா விஸ்வவிதம் பிரகாஷ்யன் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். காலமே கிடையாது. நாளைக்கு இதெல்லாம் சொல்றேன், நாளைக்கு அதெல்லாம் சொல்லுவா. இன்னும் 1000 வருஷம் போட்டு யாராவது வேற நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் பிரகாஷன் அவ்வளவு பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்காரு. அவருடைய பிரகாசம் இருக்குமான்னு நிக்கவே இருக்காது. அக்கறை இங்கேயே இந்த உடம்புலேயே தத்துவ ஆத்மாவுல புத்தி குகையில அத்தியாசமாக இருக்கக்கூடிய காரண சரீரமாகவும் ஆகாசமாகவும் அத்தியாச ஆகாசத்திலையும் உரு பிரகாசமா சிறந்த ஒளியுடன் எப்படி இருக்காருனாக்கா ஆகாசத்துல இருக்கக்கூடிய சூரியனை போல தன்னுடைய ஒளியினாலேயே இந்த உலகத்தை அனைத்தையும் பிரகாசித்துக் கொண்டு விளங்குகிறான். பிரகாசித்துக் கொண்டு விளங்குகிறார். பிரகாஷன்னாக்கா அது அப்படியே காணாம். அப்படியே டெய்லி பண்ணிட்டு அவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரு யாருக்கு தெரியும்? சூரியன் அவர் பாட்டு ஒரு 3 வருஷம் தெரியுமா? அவர் எப்போது அவர் எப்படி இருக்காரோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இந்த எக்ஸாம்பிள் வந்து தொலைவு என்ன ஆகும் தெரியாது. ஒரு சந்தேகம், அந்த சந்தேகமா இந்த ஆத்மா கிடையாது. அவர் எப்போது கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் இல்லாத இடமே கிடையாது. ஏற்ற கால ஒத்து பயிற்சியில ரெடி தருவார் பூர்ணமாக இருக்கிற காரணத்தினால் அப்படின்னு இன்னொரு ஆத்மாவுடைய அனுபவத்தை சொன்னார். அழகா வேதாந்தத்தை. அதுக்கப்புறம் அந்த சொதேயத்தா விஸ்வமிலம் பிரகாஷ இப்படி விஸ்வம் முழுக்க அவர் பயிற்சி வந்து எப்படி தான் பிரகாசிக்கிறார் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. ஞாதா மனோஹந்து கிரியானாம் தேகேந்திரிய பிராணசுகிரியானாம் அயோக்னிவத்தான் அனுவர்த்தமானா நகேட்டரே நோபி கரோபி கிஞ்சன. அவர் எல்லாத்தையும் போய் பண்ணி ஒருத்தி இருக்காரு தவிர அவர் எந்த மாறுதலையும் அடைவதில்லை. அவர் அதே மாதிரி அவர் எந்த மாறுதலையும் அவர் இவ்வாறு ஆகிறார். அவருடைய பிரசன்ஸ்ல இந்த மாறுதல்லாம் கிடையாது தவிர அவர் என்னைக்குமா மாறுவதே இல்லை. அவர் கேட்டதே இல்லை. அவர் எப்படி எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னாக்க இந்த ஆத்மாவானது ஞாதா நோயனாக இருந்திருக்காரு. இந்த ஞாதாவானவர் எப்படி இருந்திருக்காருன்னா அழியக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஞாதாவாக இருந்து கொண்டிருக்கிறார். எதை அறிகிறார்? மனசு. இந்த மனசுன்றதே அவருக்கு தெரியும். அகங்காரம் அப்படின்னு இந்த மனசு அகங்காரம் புதிய மாறுதல்கள் எல்லாம் இருக்கு. இந்த மனசு புத்தி இந்த மாறுதல்கள் இந்த தேகம் இந்த இந்திரியம் இதனால செய்யப்பட்ட தேக இந்திரிய பிராணம். இந்த இந்திரியம் என்ன பிராணம் இல்ல. அதனால செய்யப்பட்ட கிருத கிரியானம் அதனால செய்யப்பட்ட வேலைகள் இது எல்லாவற்றையும் அறிபவராக அந்த ஆத்மா இருக்கிறார். ஞாபகமாக இருக்கிறார். எப்படி அறிபவராக இருக்கிறார்? இந்த மனசு அகங்காரம் அவருடைய விகிரியானம் அவர்களுடைய மாறுதல்கள் தேக இந்திரிய பிராண தேகம் இந்திரியம் பிராணம் இதனால செய்யப்படக்கூடிய கர்மேந்திரியமாகவும் ஞானேந்திரியமாகவும் இருக்கிற பின்னாடி எடுத்து இவையெல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அவருடைய அவர் அறிந்து சாட்சியாக இருந்து அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். மனோ ஆஸ்தி விகிரியானா தேக இந்திரிய பிராண கிருதக்கிரியானம் அதனால செய்யப்பட்ட கிரியைகள் இப்படி இருக்கிறார். இது எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கிறார். அயோ நிபதி அப்படின்னு அயசு அப்படின்னாக்க இரும்பு அயகான அல்லன்னு வந்துதான் அயன் அயசுல இருந்து வந்துதான் அயகா அக்னி. அந்த அக்னியில நல்ல ரெண்டு ஹாட்டா பண்ணானாக்கா அது என்னமோ போட்டு ஒரு அடி அடிச்சானா அப்பதான் அது பானம். அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய உடம்புல போகுது. போன உடனே அந்த சமயத்துல இது எல்லா வேலையும் பண்ணிட்டு அது எப்படி ரெண்டு ஹாட் ஆயிரம் போது அந்த பிளேட் அயன் பிளேட் ஆனது அது என்ன இழுக்கிறானா இழுக்கிற மாதிரி ஒரு இல்லைன்னா அதே மாதிரி நம்ம உடல் என்ன வச்சு இல்லைன்னா போட்டுருவாங்க. அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால இது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னா அயோ நீ வந்து அப்போ என்னாச்சு அவர் இருக்கிறதுனால என்னுடைய மைண்ட் வேலை செய்யுது. நான் அடிக்கிறேன் எல்லா வேலையும் போய் சொல்லிட்டு இருக்கேன். யார் உண்மையிலேயே அறிவறியாக அவரை மறந்துட்டு இது எல்லா காரியமும் பண்ணிட்டு அந்த அந்த இருப்பு பிட்டானது எல்லா காரியத்தையும் பண்ணது காரணம் என்னன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய பயணம் அந்த குணத்தினாலதான். அந்த கான்சியஸ்னஸ் சேர்ந்து நம்ம குணத்தினால எப்படி நம்மளுடைய உடம்பெல்லாம் எல்லாம் பண்ணதோ அதே மாதிரி அந்த அயன் இப்போ என்ன பண்றது அந்த அக்னியினாலதான் சேர்க்க பண்றது. அதே மாதிரிதான் அயோ விபத்து பிராண அனுவர்த்தமான
பண்ணிக்குவாங்க. அது எந்த காரியத்தையும் பண்ணல. அது வெறுமா அதுக்கு வந்து அந்த ஒளியை ப்ராப்பர்ட்டியா இருந்து கொடுத்தது. அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் கொடுத்ததை தவிர அந்த அக்னிக்கு போட்டு அடிச்சதெல்லாம் அதுல இரும்பு துண்டுலாம் போகுது தவிர அந்த நெருப்புக்கு ஏதாவது ஆகும். அந்த நெருப்பு போனா அதே மாதிரிதான் நம்ம வரக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் தான் அவர் இருந்திருக்க. எல்லாம் எனக்கு ஆகுதுன்னா என்னுடைய மனசுக்கு என்னுடைய உடம்புக்கு தான் எல்லா மாதமும் நடக்கிறதே தவிர அவருக்கு ஒரு மாதம் தான் கேட்க அவர் ஒன்றும் செய்யறதே கிடையாது. உள்ள அவர் காட்சியா எழுந்து கொண்டிருக்கார். இன்னும் விகரோதி கிஞ்சன அவர் ஒரு மாதத்தையும் அடைவதில்லை. அவர் ஒன்றும் சேஞ்சே பண்ணதில்லை. அவர் வந்து அவர் கர்மாவும் அவர் கர்த்தாவாகவும் ஆகவில்லை, காரையிலாவாகவும் ஆகவில்லை. நாகம் கர்த்தா மண்ணின் கர்த்தா மண்ணின் காரையிலா அப்படின்னு இது அன்னைக்கு ஆமியாவட்ட அன்னைக்கு நாமோ காட்சி மண்ணில காட்சி நமோ நமன்னு ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா மண்ணில் கர்த்தா நாகம் கர்த்தா. நான் என்னுடைய கோபத்தினால பண்ணிட்டேன்னு தவிர நான் பண்ணல. இது கோபம் ஏதோ வந்துட்டு அதை மன்னிச்சிங்க, இன்னொரு மட்டும் கோபம் வராம நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஒரு ஆமியாவட்டத்துக்கும் பகவான் கிட்ட பிராயத்தை பண்ணிக்கிறோம். ஏதோ கோபத்துல நாமம் கர்த்தா நாமம் தான் பேசுது, நான் செய்யல. நாமக்கார இல்ல, அது மட்டும் காமம் தான். இப்படி ஆத்மா எதுவுமே செய்யாது. அதனால இன்னில இருந்து எனக்கு தெரிஞ்சுட்டேன். அதனால நாமத்தையும் மன்னிச்சே நான் இன்னில இருந்து இந்த ஆவணியாவதுக்கு அப்புறம் என்கிட்ட நீங்க பாருங்க ஒண்ணுக்கு ஆசைப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன். ஒரு வேலையை நம்ம பிரச்சனை பண்ணிக்குவோம், எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு மத்தியானம் அது வேற விஷயம். ஆனா ரொம்ப சொல்லலாம் நாமக்கத்தான் அவர் கர்த்தாவாகவும் அவர் இல்ல, நாராயணாவாகவும் அவர் இல்லைன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த சின்ன பையனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடும். ஒரு ஆமியாவதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வேதாந்தத்துக்கு வரும்போதுதான் அவருக்கு புரியும். இந்த கேட்டதே நான் விக்கரோதி செஞ்சேன அப்படின்றது அப்பதான் அவருக்கு புரியும். நாகம் கர்த்தா நாகம் காரையிட்டா. நான் கர்த்தாவும் கிடையாது, காரையிட்டாவும் கிடையாது. ஏதோ என்னுடைய புதிய சஞ்சலத்தினால அப்படி பண்ணிட்டேன் தவிர இன்னைக்கு நான் தெரிஞ்சுட்டேன் கட்டிருப்பேன் நான் அப்படின்னு ஒரு நாளும் பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஆத்மாவானது இருந்து அவருக்கு காட்சி கொடுத்துட்டே இருக்கு. இந்த ஜெயதே நோ விகரோதி நீந்தன ஞாதா அவர் ஞாதாவாக இருந்து கொண்டு அந்த ஆத்மா மனஹா அகங்கிட்டு விக்கிரியானா இந்த அகங்காரம் மனம் இதனுடைய மாறுதல்களையும் அவர் பார்த்துருக்கார். தேக இந்திரிய பிராண கிருத கிரியானா இந்த தேகம் இந்திரியம் பிராணம் இதனால செய்யப்பட்ட கிரியைகளையும் பார்த்துருக்கார். எப்படி பார்த்துட்டு இருக்காருனாக்க எப்படி ஒரு அயன்ல வந்து பயர் வந்ததோ அப்படி ஒரு இரும்பு சுற்றுல இருக்கக்கூடிய அக்னி மாதிரி அவர் என்ன பண்ற இந்த தேகம் இந்த இந்திரியம் இந்த பிராணம் இந்த மனசு இந்த அகங்காரம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த கான்சியஸ்னஸ் தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் எல்லோரையும் சம்பந்தப்படுவதில்லை, அவர் எதையும் தோன்றுவதில்லை. அவர் கர்த்தாவும் கிடையாது, அவர் காரியத்தாவும் கிடையாதாக இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன கேட்டதே அவர் எந்த ஒரு மாறுதலையும் அடைவதில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த ஆத்மா 136 வரைக்கும் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு மேலும் கொஞ்சம் சொல்றாரு. இன்னும் இந்த ஆத்மாவை சொன்னாங்க ரொம்ப ஆதராசமா சொல்லலாம். ஒரு தடவை சொன்னா புரியுது இல்லையா இந்த ஆத்மா இல்லையா, அதனால அவர் ஆதரமா சொல்லிட்டு இருக்காரு. எப்பொழுதும் சூரிய முடியும் போது 2 தடவை சொல்லணும்னாக்க ஆதராசமா சொல்றது. ஆனா பிரகடன கிரந்தத்துல ஆச்சாரியா இன்னும் ஆதாரம் ஜாஸ்தி, ஒரு தடவை சொன்னா முடியாது. ஆனா தத்வாத்மனி ஜி குஹாயாம் அபியாபுத ஆகாத உருப்பதாக ஆனாத சொன்னார். இன்னும் கொஞ்சம் சொன்னார் மனோ ஜீவிகிரியானாம் தேகேந்திரியானாம். இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு. இப்போ நஜாயத்தே நமிஜதே நபத்ரதே நக்ஷீயதே நோ விகரோதி நித்யஹ விலீயமானே வபுஷ்ய புஷ்மே அமுஷ்மின் நலீயதே கும்பஜிவாம்பரஸ்வயம் அப்படின்னு ஜாயத்தே நம்பியதே ஆச்சாரிய எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சுடி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நஜாயத்தே பிரியதே வா கதாச்சிதே நாயம் பூத்வா நபதிதா வான பூயா அதோ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா நஹன்யதே அன்யமானே சரீரே. அவருக்கு பிறகு நிலை கிடையாது. நான் ஜாயத்தே நம்பியதே அவருக்கு சாகுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவர் தான் அதே மாட்டே அவர் பிறப்பு இல்லாத ரெடியும் ஒன்று இருக்குமையானா இறப்பும் ஒண்ணு இருக்கும். நான் சொந்தம்னு ஒன்றுக்கு போகையானா அந்த சொந்தத்துல திரும்பி வந்துதான் ஆகணும். ஏதாவது ஒரு காரியத்தை ஒண்ணு உண்டாக்கினேனே ஆனால் அந்த உண்டாக்கப்பட்ட பொருள் அழித்துதான் ஆகணும். இதெல்லாம் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படி எல்லாம் கிடையாது. ஜாயத்தே தீயதேவா அதாவது நாயம் பூத்வா அவர் முன்னாடி இருந்தானார், நாளைக்கு இருப்பார் அப்படின்னு ஏதாவது இருக்கா, நாளைக்கு இல்லாம போவார் அப்படின்னு எதுவும்
நாயம் பூத்வா ஆத்மா பூயா. அவர் இல்லாததும் கிடையாது, இருப்பாலும் கிடையாது, அவர் இருந்தாலும் அது கிடையாது. இந்த காலத்தினுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் பிறந்த ஒரு பொருளுக்குதான் இந்த ஜீவோபி. எப்போ ஜீவோபி வந்ததோ அப்போ ஜீவோபி அது ஒரு தக்கன். ஜீவோபி எதுவும் கிடையாது, அவர் அப்படி இருந்துருக்கார். அவர் ஏன் அப்படி இருந்திருக்கார்? அவர் அஜாஹா, அவர் பிறப்பு இல்லாதவர். அவருக்கு பிறகு வரையும் போறானா அப்படின்றது நம்ம இதுல கூட அஜாயமானோ பகுதா விஜாயத்தை பிறந்தவரே கிடையாது. ஆனா பகுதா விஜாயத்தை அவர் ரொம்ப விசேஷமா பிறந்த மாதிரி அஜாயமானோ பகுதா விஜாயத்தை பகுதா விஜாயத்தை அவர் ஏதோ எல்லா இடத்துலயும் பிறந்த மாதிரி இந்த உலகத்துல உண்டான மாதிரியும் ஒரு குழந்தை பிறந்த மாதிரி எங்க இருக்கிற ஆத்மா அந்த குழந்தைகளை பதிப்பிடிக்கிறது. நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த குழந்தைக்கு பர்த்டே எல்லாம். இதே அவர் இந்து இருக்காரு, எவ்வளவு அவர் குழந்தைலாம் இல்லை. ஆனா அவர் இன்னொரு குழந்தை மூலமா அவர் வெளிப்படுகிறார். அவர்தான் அந்த குழந்தை பிறந்தது நம்ம பார்க்க வந்து ஆத்மா இந்த குழந்தையே தெரியுது அப்படின்னா ஞானி பார்ப்பான். அவருக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆத்ம சிந்தனை தானே. நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கோம், அந்த குழந்தைக்கு வேற ஸ்வீட் கொடுக்குறோம். அவர் இல்லாத இடம் ஏதாவது இருந்ததுனாதான் ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தா அவர் எவ்வளோ 24 hours 54 நம்ம ஸ்வீட் கொடுத்துட்டே இருக்கணும். அவர் ஹிந்து இருக்கிறதுனால அவர் நித்யா, அவர் எப்பொழுது இல்லாத சாஸ்வதா, அவர் இல்லாத நிலையிலே சாஸ்வதமா எப்போது இருந்துட்டே இருப்பார். புராணா, அவர் ரொம்ப நாளா இருக்கிறதுனால அவர் வயசானவர். அவர் நவா புராயோ நவா, அவர் ரொம்ப நாளா இருந்தாலும் பிரச்சனை புராணா அந்நியதே அந்நியமா, அவர் யாரையும் கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை அப்படின்னு இதை வந்து அப்படியே இது இந்த ஸ்லோகத்தை அவர் கீழே சொல்லியிருக்காரு 2வது ஸ்லோகத்துல. அதனால அவர் எப்படி இருக்காருன்னா அச்சேயோயம் அதாச்சோயம், அவர் நீங்க வெட்ட முடியுமா? அச்சேயோ அவர் சேரணம் பண்ண முடியுமா? அவரை கூட்ட முடியுமா? அவர் தான் எங்க இருக்காரு? அவர் ஒன்னும் பொருளா நிதிகாரமா இருக்காரு, ரஞ்சனமா இருக்காரு. அவர் ஒண்ணு அச்சேயோயம் அதாச்சோயம், அவரை அக்னி வந்து ஜெயிக்க முடியுமா? கட்டி குத்துமா? இல்ல அக்னியினால அவர் ஜெயிக்க முடியும். அதாச்சோயம் அகிலேஸ்வயம், தண்ணி வந்து அவர் நினைக்குமா? அந்த ஆத்மாதான் இந்த உலகம் நினைக்கும், அவரை நினைக்காது. அகிலேஸ்வயம் காத்து வந்து அவர் உலக வைக்குமா? அதோஷிய வைக்க. ஏன்? அவர் நித்யா, அவர் சர்வகடா, அவர் இந்து இருக்கார், அவர் நித்தியமா இருக்கார், பாவமா இருக்கார், அவர் அசையாம இருக்கார். அகலோயம், அவர் எதுவுமே கிடைக்கிறது கேட்டதே விகரோதின்னு சொல்றார். விகரோதி நச்சேட்டது, அவர் அசாந்தமா இருக்கார். அவரு அப்படிப்பட்ட நம்ம சாத்தியர் ஒரு ஒரு இது சொல்லுவார். ஜீவாசியில நம்ம ஆஃபீஸ்ல அந்த வஸ்திரம் ஒண்ணு இருக்கும். அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணோம், நடுவுல யாகத்துல நடக்கிறதெல்லாம் படைக்கட்டிக்கு அப்பப்போ இந்த ஸ்லோகெல்லாம் படைக்கட்டிக்கு ஒரு வஸ்திரம் ஒண்ணு வச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம ஆத்துல லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு சூழ்நிலை வச்சிருப்பான் அந்த காலத்துல. அந்த சூழ்நிலை இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லா விதமானதும் இருக்கும். அதுல வந்து ஆயுதம் அது கொண்டு ஆன உடனே அதையே அதுலயே பாத்தி அதுல எல்லாமே இருக்கும். அந்த எப்படின்னா அது வந்து அச்சேரியம், அதை நீங்க திட்டாவே முடியாது, அவ்வளவு வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த ரொம்ப நாளா அந்த அச்சேரியம் அதாச்சியம் அது திருப்பி அது நெருங்குல காமிச்சா கூட ஒண்ணு எப்போதுமே ஈடுபாடா இருக்கும், ஒன்னும் ஆகாது. அதனால தெரியும் அதை பத்தி நிர்வகிச்சிட்டே இருப்பான். அதான் அதாச்சியம் அக்லேசியோயம், அதை ஒண்ணு அதை இனிமேல் போட்டு அதை நினைக்க முடியுமா? அது ஏற்கனவே எல்லாம் ஆயிடுச்சு. அக்லேசியோயம் அப்போசியம், இந்த காட்டுக்கு பானைகள்லாம் அது வந்து மத்திய ஆளே கிடையாது. அந்த சுண்ண அது அப்படிங்கும் அப்படின்னு நம்ம ஆமா மாதிரி அச்சேஜோயம் அதாச்சோயம் அக்லேசியோயம் அசோசியமா எதிர்கொண்டு நித்தியமாகவும் சாஸ்வதமாகவும் மானுவாகவும் அகலோயம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஒரு கீதா மனசுல வச்சுட்டு இதை வச்சுட்டு கேட்கிறார். ஜாயத்தே நம்பியத்தே. அது மட்டும் இல்ல, இது இன்னொன்னு சொல்லுவான். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் 6 மாறுபட்டு இருக்கிறது நம்ம உடன்றிருக்கோம். யாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நிகழ்ச்சியில உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் 6 மாறுதலை அடைகின்றன அப்படின்னு சொன்னார். என்ன? அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமதே, அவசியதே, வினஷ்யதே, இது சத்பாவ விகாரா. ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குன்னாக்க அது என்ன ஆச்சு? முதல்ல பொட்டன்சியலா அஸ்தி அது இருக்குன்னு, அதுக்கப்புறமா என்ன ஆகுது? அந்த குழந்தை குழந்தை ஜாயத்தை
அதுக்கப்புறமா என்ன ஆச்சு வர்றது, அதுக்கு அம்மா பால்லாம் ஊட்ட, அதுக்கப்புறம் பாலெல்லாம் ஊட்டி அது அப்படியே வர்றது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது வளருது, 25-26 வயசு வரைக்கும் வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி இன்னும் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டேஜ் எல்லாம் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அமைச்சியது கொஞ்சம் கொஞ்சமா சீனமாயிட்டது. கடைசியில ஒரு நாள் என்ன ஆச்சு, இணைச்சது. இந்த 6 விகாரங்களுக்கு கட்டுப்பட்டுதான் எல்லாமே இருக்கும். ஜாயத்தே மிரியதே அப்படின்னு சொன்னா ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே அபட்சியதே இணைச்சியதி. உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் இந்த மாறுதலுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கும். 6 மாறுதல் இல்லாத பொருள்களே கிடையாது உலகத்துல. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த மாதிரி ஆறுதல்னா அந்த ஆத்மா ஒண்ணுதான் இந்த 6 மாதத்துக்கும் கட்டுப்படாதது அப்படின்ற அர்த்தப்படி உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பொருள்கள் எல்லாத்தையும் இந்த 6 பாக்கெட்ல எதுல வேணா முடிச்சு போடலாம். உலகத்துல என்ன ஒண்ணு காலம் ஒண்ணு வீடுனாக்கா ஒரு 300 வருஷம் 400 வருஷம் வந்து அப்புறம் ஆகி போகும். ஆனா ஒரு நாள் அழகி போகிறது நிச்சயம். உலகம் இருக்குன்னா ஒரு நாள் இந்த ஊர் இருக்கு அது எதிர்த்து போகுமா அந்த இது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. தவிர எல்லாத்துக்கும் எப்போ பிறந்ததுன்னு வந்து ஒரு விதி உண்டாச்சுனாக்கா அந்த விதிக்கு ஒரு அழிவு உண்டு. இப்படிதான் ஜாயத்தே பிரியதேவெல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் இருக்கு. அது இல்லாத ஒரு பொருள் தேவைன்னாக்கா அது ஆத்மா ஒண்ணுதான், பரமாத்மா ஒண்ணுதான், ஈஸ்வரன் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுங்க. ஜாயத்தே அவர் பிறப்பதில்லை, மிரியத்தே அவர் மதிப்பதில்லை, வர்க்கத்தே அவர் வளர்வதில்லை. அவருக்கு என்ன வளருது, அவர் தான் எப்போதுமே உடம்புதான் வளருது. அவர் இங்கே தான் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு சேஞ்ச் இல்லை. ஊர்தான் பெரிய பெரிய சிட்டி நிறைய டேம்லாம் கட்டியாச்சு, நிறைய இங்கெல்லாம் கட்டினாலும் அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் எல்லாத்துக்கும் ஆதாரமா பார்த்துட்டு இருக்காரு, இதெல்லாம் தேவையான பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் அவர் என்ன வர்க்கத்தே க்ஷீயத்தே அவர் க்ஷீணமாகுவாங்க. அவருக்கு ஒண்ணு சீனாக இந்த உடம்புக்கு தான் சீனாகணும். விகாரவதி அவர் ஒரு விகாரத்தையும் அடையவில்லை அப்படின்னு அந்த சத்பாவ விகாரத்தை ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரீதத்தை அபட்சியதே வினஷ்யதி இது சத்பாவ விகாரத்தையும் கட்டணும்ன்றார். ஜாயத்தே விரியதே வர்த்ததே கீயதே விகரவதி அந்த அஸ்தின்றது வந்து இல்லை, அது பொட்டன்ஷியலா அது இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஆக இந்த அச்சீவ் சொன்ன 6 விகாரமும் அவருக்கு கிடையாது. न जायते न म्रियते न वर्धते न क्षीयते न विकरोति विद्या. அவர் எப்போது இருக்கார், அவர் எங்கேருந்து பிறந்தது, எங்கேருந்து சாகிறது, அவர் எங்கேருந்து வளர்றது, எங்கேருந்து நிச்சயமாகுது, எங்கேருந்து மாறுதல் அடையுது. அவர் தான் மாறுதல் இல்லாம தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் ஐயா மாறுதல் அடையக்கூடியவர்தான் என்னால பார்க்கப்பட்ட பொருள்கள் தான் மாறுதல் அடையும். நான் எப்போதும் மாறுதல் இல்லாம இருக்கேன். இந்த நான் சின்ன வயசுல எங்க அப்பா எங்க தாத்தாவுடைய மடியில உட்கார்ந்துருந்தானா அந்த நான் இப்ப என் பேண்ட வகையில் உட்கார்ந்துருக்கேன்னா அந்த நாங்க ஒரு சேஞ்சே கிடையாது. இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. எந்த நான் தூங்கினா எந்த நான் கனவை பார்த்தேன்னா எந்த நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நான் இந்த 3த்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய நான் அது நித்தியமா இருக்கக்கூடிய அந்த நான். அந்த நித்தியமான நான் ஒரு நாள் இந்த ஜாயத்தே விஷயத்தெல்லாம் இந்த உடம்புக்குள்ள இந்த மனசுக்குள்ள வருமே தவிர அதுக்கு ஒண்ணுமே வராது. न जायते न म्रियते न वर्धते न क्षीयते न विकरोति विद्या. विलीयमानेऽपि बहुष्यमुष्मिन्. அமுஷ்மின் இந்த வபுஷ் அப்படின்னாலே இந்த உடம்பு. அமுஷ்மின் வபுஷி இந்த அமுஷ்மின் வபுஷி விலீயமானே அப்படி இந்த உடவுல லயமடைந்த போதிலும் இந்த உடம்பு போச்சுன்னா நமக்கு எப்படி தோன்றது, அவரும் போயிட்டாலும் தோன்றது. ஒரு போதை வந்ததுன்னா அதுல தெரியறாங்க இதாகுங்க அப்படின்னாக்கா அதை பார்த்து தெரியுதுன்னா அவர் தெரியாம போயிடுவாரான்னாக்கா அந்த போதை கண்ணா வளர்ந்து அது 90 வயசு ஆகி அதுக்கப்புறம் 100 வயசு ஆகி 110 வயசுல அது தட்டு போது வச்சுக்குவாங்க. அதாவது 100 சில வேதங்கள்ல 120 120 வயசு உங்க கோபமா எடுத்து போனா கூட அவர் போக மாட்டார். அந்த உடம்பு தான் அவருடைய அமைப்பின் வகுஷி. இந்த உடம்புல விதீயமான அவன் விசேஷமாக லயத்தை அடைந்தா கூட அவர் உண்மையிலேயே நடிகை. அவர் எப்பொழுதும் ஈரத்தை அடைவதில்லை. அவருக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா, அவர் இருக்காருனாக்கா அவர் எங்க இருக்கார் இதுல கைகின்றார். ஆனா எலக்ட்ரிசிட்டி இது போச்சுன்னா கூட நீங்க வேற மைக்ல வாங்கிக்கலாம். ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டி எப்போது இருக்கு இந்த உயரத்துல இருந்துட்டேதான் இருக்கும். இது நீங்க மாட்டா இது போச்சுனாக்கா எலக்ட்ரிசிட்டியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சீக்கிரம் அதே மாதிரிதான் இந்த உடம்பும் அவர் இருந்துட்டேதான் இருப்பாரு. இந்த உடம்பு போச்சுன்னா கூட அவர் ஒன்றும் ஆகல. அவர் இருந்துல எது போறதுனாக்க இந்த சுற்று சரீரம் இந்த சூழ சரீரம் காட்டுக்கு போயிடுறது, சுற்று சரீரம் இன்னொரு உடம்பு எழுதி போயிடுறதை தவிர அவருக்கு ஒன்றும் அழிவே கிடையாது. விதீயமான ஒவ்வொரு அமைப்பின்
அமுத்தின் வகுஷி வீரியமான விசேஷமான லயத்தை அடைந்தா கூட அவர் அந்த ஆத்மாவானது ஒருபோதும் நந்தியதே அவர் அணிவதில்லை என்று இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்காங்க இருக்கு. கும்ப இவ அம்பரா பயம் கும்பா அப்படின்னா கிரகம், அதாவது கடாகாட்டம் மகாகாட்டம் சொல்றத பண்ணக்கூடிய ரசனையா சொல்றாரு. கும்ப இவ அம்பரா ஆகாட்டம் கும்பத்துல இருக்கக்கூடிய இந்த கும்பா இருக்கு. ஒரு கப்பல எடுத்துட்டு வந்தேன், அந்த கப்பல உடஞ்சி போச்சு, அந்த ஆகாட்டம் என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. ஏதாவது ஒரு போது அந்த ஆகாட்டம் தூக்கிட்டு வந்தேன், அந்த ஆகாட்டம் எங்க இருக்கிற ஆகாட்டம் அந்த கப்பல்ல இருந்து அங்கே இருந்து காவல் கூட ஒரு போது என்னாச்சு என்னன்னோ கைதாப்பட்ட ஆகாட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சிக்னல் ஆகாட்டம் பார்த்துட்டுதான் ஒரு வந்து நீங்க வந்து உடஞ்சி போச்சுன்னா அந்த ஆகாட்டம் என்ன ஆகும்? அதேதான் இந்த முஸ்லிம் வகுஷி அப்படி அது போச்சுன்னா கூட அது நீளமானது. அந்த ஆத்மா எங்க இருக்கிற ஆத்மா இவ்வளவு நாள் இதை தெரிஞ்சுட்டு இருந்து இது உடஞ்சிட்டு அந்த கண்ணாடியில எல்லாரும் இருந்து கண்ணாடி உடஞ்சி போச்சு, அதுக்காக கூட இவ்வளவு போடுவாங்க. அதே மாதிரி அந்த ஆத்மாவானது எங்க இருக்கா அவர் நீளமாக மாட்டார். ஜாயதே மிரியதே, அதனால அவர் பிறப்பதும் இல்லை மறிப்பதும் இல்லை. வந்ததே அவர் வளர்வதும் இல்லை. நீயதே அவர் குறைவதும் இல்லை. நிஜரோதி அவர் மாறுவதும் இல்லை. ஏன்? அவர் என்றும் உள்ளவர். வித்யா விஜயமானே அமைப்பெண் இந்த உடல் லயமடைந்த போதிலும் இந்த ஒப்புசில இந்த உடலில் அவர் லயமடைந்த போதிலும் எப்படி கும்பே அம்பராக அல்லவர். இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை போல கபலில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை போல ஸ்வயம் நதியது அவர் ஒரு நாள் மடிவதில்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை அந்த ஆத்மா புரிய வைத்தார். அதே மாதிரி அடுத்தது பிரகிருதி விகிருதி பின்னஹா சுத்தபோத ஸ்வபாவஹ சதசதகமசேஷம் வாசயன் நிர்விசேஷஹ விரசதி பரமாத்மா ஜாக்ரதாதிஷு அவஸ்தாசு அஹமஹம் இதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தே. பிரகிருதி விகிருதி பின்னஹா மூல பிரகிருதினா என்ன சொன்னா மாயா. மூல பிரகிருதி அதுதான் காரணம், முதல்ல காரணம் அது. விகிருதிகள் எல்லாம் அவருடைய காரியம் தான் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாம் அவர்கிட்ட அந்த மாயினால போட்டப்பட்டதா இந்த சரீரம் இந்த உலகங்கள் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம். இந்த பிரகிருதிக்கும் விகிருதிக்கும் அவர் சம்பந்தமே கிடையாது. இதை விட வேறாக பிரகிருதி விகிருதி பின்னஹா அவர் இதை விட வேறாக இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல சுத்த போத சுபாவம் அவர் என்ன பண்றார்? வெறும் அஸ்வாகம் மட்டுமே நான் 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 என்று இருந்ததுதான். இதெல்லாம் நீங்க பாக்குறதுனால இது இருக்கு அப்படின்னா அந்த இருட்டெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த லைட் ஏரியா அந்த எலக்ட்ரிசிட்டியாக அவர் இருந்திருக்காரு. இந்த உலகங்கள்லாம் எனக்கு இருக்குது, நம்ம பயன்படுத்தியில போட்டோம்னா மாம்பழம் தான் வருது, அண்ணா என்னதான் அவர் இருக்கிறதுனாலதான் இது கரெக்டா இப்படி அவர் எல்லா இடத்துலயும் போதஸ்வரூபமாக இருந்து கொண்டே அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் சுத்தமா இருக்காரு, இதனால செய்து ஆகல. நம்மளுடைய 4 பேரோட சேர்ந்தா என் புத்தி டைட் ஆகிற மாதிரி அவர் என் கூட சேர்ந்ததுனால அவர் செய்தே ஆக மாட்டார். அவர் எப்போது யாரையும் சம்பந்தம் இல்லாமல் சுத்தமாகவும் போதஸ்வரூபமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். சதசத் அசேஷம். சதசத் அப்படின்னாக்க சாதாரண சத்துக்கு சொன்னா பிகால அபாத்தியம் சொல்லி அசத்துனா போய் அநாசதோ வித்தியதே பாவோ வித்தியதே அப்படின்னு சொன்னா அந்த அசத்துவங்களே தெரியல. இது திருவாரண்ய உபநிஷத்துல மூத்தாமூத்த பிராமணம் உங்களுக்கு அந்த மூத்தாமூத்த பிராமணத்துல என்ன சொல்லிருக்கா? சத்துனாக்க மூத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அசத்துனா அமூர்த்தம். மூர்த்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க கண்ணுக்கு தெரிய பூர்த்தி மூலமாக நம்ம பார்க்கறது. அமூர்த்தம்னா கண்ணுக்கு தெரியாத ஆகாசங்கள், ஆகாசம், வாயு இதெல்லாம் அமூர்த்த பதார்த்தங்கள். பிருத்திவி, அப்பு, தைஜஸ் இதெல்லாம் மூர்த்த பதார்த்தங்கள். இப்படி எல்லா ஸ்தூலமாகவும் சூக்மமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். சூக்ம சரீரமாகவும் ஸ்தூல சரீரமாகவும் இருக்கிறார். ஸ்தூல பூதங்களாகவும் சூக்ம பூதங்களாகவும் காரண பூதங்களாகவும் அவர் சொல்லிட்டார். அதுவும் அமூர்த்தம் தான் காரணம் சொல்லுவோம். சூக்ம சரீரம் காரண சரீரம், சூக்ம பூதங்கள் காரண பூதங்கள் இது ரெண்டு கண்ணுக்கு தெரியாது. அவசூலமாகவும் மூத்தாமூத்தமாகவும் அபேதத்துல இருக்கிற பாக்கி இல்லாத எல்லாமாகவும் அவதான் இருந்து கொண்டிருக்கிறார். மூத்தா சதசீதம் அசேஷம் மூத்தா மூத்தவிதம் அபேதத்துல இருக்கிற நீக்கமர இது எல்லாம் பாத்தீங்கன்னா அதில் எல்லாத்திலையும் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அசேஷமா அவர் ஆசையன் நிர்விசேஷம். அவர் ஒரு விசேஷமும் இல்லாமல் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அவர் ஒழித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு விசேஷமும் கிடையாது. ஆனா அவருடைய பிரபஞ்சத்துல எல்லா விசாரங்களும் வந்துட்டே இருக்கு.
அவர் என்ன சொல்ற அஸ்தூலம் அகத்துவம் அனனும் அப்படின்லாம் சொல்றது. மாதம் அவருடைய கை இல்ல, கால் இல்ல, அவர் தீர்க்கம் இல்ல, அவர் கூட்டை இல்ல, அவர் உயரம் இல்ல, அவர் உள்ள இல்ல அப்படின்னு அவருக்கு ஒரு விசேஷம் கிடையாது. அப்படிப்பட்ட நிர்விசேஷமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அநேக மாற்றம் அனுபவம் சத்தியபாசா சர்வம் விவாதி அப்படின்னு அவர் எல்லாத்தையும் வந்துருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த பரமாத்மாவே ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு, ஜாகிரது, சொப்னம், சுசுப்தி முதலிய அநேக அவஸ்தைகள், அந்த 3 அவஸ்தையிலும் அகம் அகம் நீதி பாட்சா, அவர் நான் 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 என்று பாட்சாதான் என்ன அர்த்தமும் ஒரு காரணத்தையும் டிபெண்ட் பண்ணாம அப்படின்னா அவர் தேவத்தை இம்மீடியட் அப்படின்னா. இம்மீடியட் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க நம்ம நினைக்கிற அந்த இம்மீடியட் இல்ல, அவருக்கு ஒரு மீடியம் வேண்டாம். அந்த மீடியம் இல்லாதனால நம்ம எல்லாம் ஒரு கைத்துனா எனக்கு இருந்தாலும் கைப்பேன். ஒரு பாட்டை கேட்கணும்னா காது வேணும், ஒரு பொருளை நான் நுகர்ந்தோம்னாக்க மூக்கு வேணும். இது ஒரு டிபெண்டன்ஸோட தான் எனக்கு அறிவு தான் வருது. எனக்கு மனசு வேணும், புத்தி வேணும். அவரை அறிந்து கொள்றதுக்கு இதெல்லாம் வேறையே இல்லை. ஏன்னா அவர் சுயம் பிரகாசமா இருந்துட்டு இருக்காரு. நீ யாராவது உயிரோட இருக்கான்னு கேட்டு சொல்றேன் யாராவது சொல்றாங்க உலகத்துல. நீ கிளாஸ்ல இருக்கீங்க போன் பண்ணி ஆப்ல கேட்டு சொல்றது யாருமே சொல்றது. ஏன்னா செல்ஃப் எவிடென்டா இருக்கு. அது செல்ஃப் எவிடென்டா இருக்கிறதுனால நிஜபோத ரூபமாக இருந்துட்டு இருக்கு. ஜாகிரத சொப்ன சுசுப்தின்ற அவசரியா அகம் அகம் சாட்சாத்தா அறிகிற மாதிரியே இருக்க. சாட்சாத் ஈச்சனா தரும்போதே நான் உயிரோட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. வித்தவுட் டிபெண்டிங் இருட்டுல நல்லா அடைச்சி வச்சு உங்களை குடும்பகாலத்துல உட்கார நீங்க உயிரோட இருக்காங்க இலக்கிய நான் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல போறது இல்லை. எப்படி தெரியுது? எந்த ஒரு டிபெண்டன்ஸ் இல்லாம அப்படிதான் எனக்கு இருக்கிறதுனாலதான் அதுதான் சாட்சா. அது எப்படி இருக்கு? புத்தியே ஆட்சி ரூபம், ஆட்சி ரூபத்துல இருக்கிறதுனால அந்த புத்தி அந்த சாட்சி இருக்கிறதுனால நான் சொல்றேன் அந்த புத்தி அவர்கிட்ட இருக்கிற சாட்சி கிட்ட இருக்கிற கட்சியை காட்சி வாங்கி நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா சர்வாசு அவஸ்தா சதா ஆத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோத்ரயா பத்ரயா. குதிரை மங்களமான குதிரையோட விஷயத்தை இந்த விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்லோகம் தான் எங்கே போவாங்க தட்சிணாமூர்த்தியுடைய சுரூபம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா எப்ப பார்த்தாலும் நமக்கு இந்த 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டதாக நான் எங்கேயோ போய் இதோட சேராது. இந்த 3 நாள் இந்த வருஷம் சேர்ந்தே வச்சுங்க ஜாகிரதோட சேர்ந்துடும். அதை தனியா பிரிச்சு ஆத்மாவோட சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமுதிரையை காமிச்சு அழகா மங்களமான முதிரை. அது முதிரையா பத்திரையா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம்ம இதை வச்சுனாங்க. பால்யாதி அந்த சின்ன பையனா இருக்கும்போது இருந்த நான் என்ன, நான் யுவாவா காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது இருந்த நான் என்ன, காலேஜுக்கு போகும்போது இருந்த நான் என்ன, கல்யாணத்துக்கு போகும்போது என்ன, ஆட்சிக்கு வேலைக்கு போகும்போது இருந்த நான் என்ன, 45 வருஷத்துக்கு ப்ரொமோஷன் ஆகும்போது இருந்த நான் என்ன, அதுக்கப்புறம் என் பையன் பிறக்கும் போது இருந்த நான் என்ன, என் பேரன் பிறக்கும் போது நான் ஏதாவது நான் பத்தியா வாத்தியாட்சி வாத்தியம் வரைக்கும் இருக்கக்கூடிய நான் ஒரு விஷயம் கிடையாது. சின்ன வயசுல எந்த நான் நம்ம நினைச்சோமோ அதே நான் தான் இப்ப 65 வயசுலயே இருந்தேன். எந்த நான் அவர் 90 வயசுலயே அந்த நான் தான் இருக்காரு. அதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு அந்த நாட்டுல? ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஜாகிரத்துல ஒரு மாற்றம் இருக்கா? சொப்பனத்துல இருக்கா? எல்லாத்தையும் நான் உயிரோட தான் இருந்தேன். ஜாகிரத்தையும் பார்த்தோம், நான் தான் சொப்பனத்தையும் பார்த்தேன், தூக்கத்திலையும் பார்த்தேன், சாதாரண நானும் பார்த்தேன். அது பின்னாடியே இருந்துட்டு இருக்காரு அவர். ஜாகிரத் சொப்ன சுசுப்தி இந்த மாதிரி சர்வ அவஸ்தா எல்லா அவஸ்தைகளும் வியாபுத்த அவர் தனியா பிரிஞ்சு அது கூடவே இருக்க மாதிரியே வியாபத்தியாவும் இருக்க. அது கூடவே வியாபத்தி வந்ததுன்னா எந்த வியாபத்தி வந்ததுன்னா உங்களுக்கு பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் பையனுக்கு ராமன் பேர் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க உலகத்துல இருக்கக்கூடிய 150 மில்லியன்ல இருந்து அவனை தனிச்சு காமிக்கணும்ன்றதுக்காக தான் பேர் கொடுக்குறோம். ஆனா அந்த வியாபத்தி பண்ணி காமிக்கணும்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ் எதுக்காக வச்சிருக்கோம்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து அந்த பீரியத்துக்காக ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம். நான் இப்படிதான் இல்லை. இப்படி அவர் இந்த எதுலையுமே சேராம வியாபத்தியா அவர் இருக்கார். இருந்தாலும் அவர் என்ன பண்ண அனுவர்த்தமா என் கூடயே செஞ்சுட்டாரு. எல்லாத்தையும் பாக்குறதுல அவர் இருந்திருக்காரு. வர்த்தமானம் அகம் சீக்கியந்தா உள்ளுக்குள்ள நான் 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 நானே போல அவர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கார். சுரந்தம் சதா அவர் ஒழித்து கொண்டே இருக்கிறார். எப்போதும் நானாவது சொல்லியில சுரந்தம் சதா சுவாத்மானம் பிரகடீகரோதி பஜதான் யா
யோமுதிரையா யா பஜதான் எந்த பக்தர் அவரை பார்க்கறானோ ஆத்மா அந்த ஆத்மாவை ஏன்னா அவருக்கும் பிரகடிக்கிறார், அவருக்கு தான் அவர் ஒழிக்கிறாரே தவிர பாக்கி பேர் அவரை பார்க்க மாட்டேன்றான். இங்க வெளியில கேட்டுக்கிறதா அவளுக்கு தான் கிடைக்க மாட்டேங்கிறது. யாருக்கு உள்ள தேடுறானோ அவருக்கு தான் கிடைக்கிறது. அது எப்படி கிடைக்கிறது சொல்லக்கூடிய ரூபமாக உட்கார்ந்துருக்காரு. முதிரையா முதிரையா குரவே தட்சிணாமூர்த்தியே அப்படிப்பட்ட இந்த தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம் பண்ணி இந்த வேதாந்த போதத்தை இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஜாகிரதாதிக்கு அவஸ்தாரம் ஆட்சிரூபேன புத்தேகே யார் இருந்து கொண்டிருக்கிறாரோ அவர் தான் ஆத்மா அப்படின்னு அது அவர் என்ன வாசந்தம் டெய்லி அனுபவிக்கிறேன். தத்ரசூரியோ பாதிலே தத்ரதாரகம் நேமாவுதிலோ பாந்திலோ யமனி அமேவ பாஸ்கமத்வான் தர்மம் சத்ய பாசா தத்வமிதம் விபாதி. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் ஒழிக்கிறதுனாலதான் எல்லாம் ஒழிக்கிறது. சும்மா ஏதோ ஒரு மாதிரிகள் அங்கோட 4 கல்புரம் 4 நாள் ஒரு கல்புரத்தை உடச்சி வீட்டு காணிக்க அதெல்லாம் அவங்க அப்படி எல்லாத்தையும் ஒழிக்கிற எந்த மொழியாவது ஒழிக்கெல்லாம் காரணமா இருக்கிறார்கள். அவர் ஒழிக்கிறதுனால மேவ மாசம் அனுபாதி ஏற்றுறாங்க. எல்லா உலகமும் அவரை பார்க்க பேசக்கூடிய இந்த டெய்லி இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஸ்புரந்தம் அவர் என்ன சொல்ற சர்வா நமஸ்காரம் ஸ்புரந்தம் சதா எப்பொழுதும் எனக்குள்ள ஒழித்து கொண்டே இருக்காங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த டெய்லி சொல்லியிருக்கிறோம். அந்த தீபமானது எப்படி இருக்குனாங்க அந்த காலத்துலாம் அந்த ஒரு குடம் மாதிரி இருக்கு. அந்த வாயில நிறைய ஓட்டை இருக்கா அது வழியா தான் தண்ணி ஊற்றுவா இல்லையா. அப்படி நமக்கு ஒரு 5 ஓட்டை வச்சு உண்டுக்குள்ள அவருக்கு அது ஒளியா அந்த ஒளி இருக்கிறதுனால இந்த கண்ணு ஓட்டை வழியா இந்த கண்ணு பார்க்கறது காத நானா சீக்கிரம் நிறைய ஓட்டைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த ஓட்டை வழியா எல்லாம் கண்ணு வழியா அதை பார்க்கறோம் மூக்கு வழியா நானா கடோதரத்துல அந்த கரத்துல இருக்க மாதிரி அவர் இருக்கார். குளத்துல இருக்கார். மகாதீபமா அவர் இருக்கார். அவர் மகாதீபமா இருந்து அவருடைய ஒளியாலதான் இதெல்லாம் விளையாட்டு பாத்திரம் நானாச்சித்திர கடோதிருந்த மகாதீப பிரபா பாத்திரம் அவருடைய அந்த பாத்திரம் அந்த விளையாட்டுறதுனாலதான் ஞானம் எரியது. எல்லாரும் ஞானம் எப்படி எரியது சக்ஷுராதி கரணத்வாரா அந்த கண்ணீர் காது முக்குன்ற கரணங்கள் வாரா அவர் வெளியில வந்தது. அவர் தெரிகிறார் படிச்சு வந்தது. ஜானாமி நான் அறிகிறேன் அவர்தான் அறிஞர். அமேவ மாசம் அனுவாதி ஏத சமஸ்தம் அவர் அறிஞர் அமேவ மாசம் அனுவாதி ஏத சமஸ்தம் ஜெகது அப்படிப்பட்ட தன்மை ஸ்ரீ குருமூர்த்தையே அவனிடம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு அதை இது எல்லாத்தையும் இந்த ஆத்மாவில் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் அவர் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி தனித்தனியா சொல்லிட்டு இருக்காரோ அதனால அந்த அக்கத்துல ஆச்சாரியா எழுதிட்டார். அதே விஷயம் வேற லாங்குவேஜ்ல வேற விஷயம் ஒன்றுதான். எல்லா ஆத்மாவானது எங்க பிரகிருதிக்கு பின்னமாக இருக்கிறது, சுகபோத ஸ்வரூபமாக இருக்கிறது. அதை அதே விதமான சத்தாகவும் மதத்தாகவும் அவர்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அது எல்லாத்தையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி நிர்விசேஷமாக அவர் நிர்விசேஷமாக இருந்தாலும் விசேஷமாக எல்லாவற்றையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல அந்த பரமாத்மா ஜாகிரதை சொப்னம் சுசுப்தி முதலிய அவஸ்தைகள் மூச்சு அவஸ்தை மன அவஸ்தை இதெல்லாம் சொல்றது எல்லா அவஸ்தை அவஸ்தை ஜாகிரதாச்சு சர்வாசு அவஸ்தா எப்படி இருக்கார். அகம் அகம் நிதி சாட்சா நான் 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 சாட்சா சிறப்பை அவர் ஒழித்துக் கொண்டே அவர் டைப் பண்ணி கொண்டே இருக்கிறார். எப்படி சாட்சி ரூபே அந்த புத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாட்சி ரூபமாக அவர் ஒழித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நீ எந்த மனதாத்மம் ஆத்மனி அயம் அகமிதி சாட்சாத் புத்தி பிரசாதா எப்படி தெரியல எனக்கு என்ன அந்த பிரசாதமானது நமக்கு புத்திக்கு கிடைக்கும். அந்த அந்த காரணமான சுத்தி ஏற்பட்டதே ஆனால் அது வரைக்கும் தெரியறதே ஆனா புத்தி எங்கேயோ போயிடுது. இன்னும் அந்த காரணத்துல மாலின்யம் இருக்கிறதுனால அது வேற காமிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த கர்மா உபாசனை எல்லாம் பண்ணி 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 அந்த மனசை நம்ம சுத்தமாக்கிட்டோம்னாக்க இது எவிடென்டா செல்ஃப் எவிடென்ட்னு நம்ம இப்ப ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவருக்கு நம்ம சொல்றது பல லட்சம் நமக்கு ஒழித்து கொண்டே இருக்கும். ஜெய் மரண சரங்காமர சம்சாரித்தும் பிரதரபவ சுதாத்தோ பிரம்மரூபேண இந்த அடக்கப்பட்ட மனசனால இந்த ஆத்மாவானது இதெல்லாம் நான் புத்தியினால சாட்சாக ஒரு நாள் நன்றாக அலையில இருக்கக்கூடியதை தாண்டினதை இந்த பிறவிக்கடல் அர்த்தம். இந்த பிறவிக்கடலை தாண்டி அந்த ஆத்மாவை எடுத்து இந்த சம்சார கடலில் இருந்து ஒரு நாள் மீண்டு கிருதார்த்தனாக ஆகும் அப்படின்னு அடுத்ததுல மங்களகரமா எப்படி ஆனதுன்னு சொல்ல போற அடுத்த வாரம்
அடுத்த சரிமான பேரை சொல்லலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி